சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு விஜயா பேச்சின பேச்சு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்களுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். மனோஜ் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு விதத்துல நானும் மட்டும் தான் காரணம். அந்த கடைய வச்சு கொடுக்கறதுக்காக நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பேன். எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பேன். கொஞ்சம் கூட யோசிக்காம என் விஷயம் தெரிஞ்ச உடனே இப்படி வெளியே போக சொல்லிட்டானே, அந்த குடும்பத்தை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நடந்த ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்க்குறாங்க. உன்னை அவ்வளோ லவ் பண்ணனே, கடைசியில் எங்கிட்ட இவ்வளோ நாடகம் பண்ணி வச்சிருக்கியே, நான் உனக்கு அப்படி என்னடி பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு இவன் மனசை மாறத்துக்குள்ள சீக்கிரமாக அந்த வீட்டை என் பேருக்கு நான் மாற்றணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிளானை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு அந்த ஓடுகள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டில் யாருக்குமே எந்த ஒரு நிம்மதியும் இருக்கவே இருக்காது. முதல்ல அவளை வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்தியாச்சு. அதே மாதிரி சட்டப்படி அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பையனுக்கு நான் ராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.